ப்ரைஸ் காட், க்ளோரி டு ஜீசஸ். உற்சாகமாக நம்ம கொடுக்கணும். எது கொடுத்தாலும் ஆண்டவருக்காக செய்யணும்னா உற்சாகமாக செய்யணும். சோம்பேறித்தனமாக கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி அரை மனசோட நம்ம நினச்சக்கூடாது. எந்த காரியத்தையும் ஈடுபடக்கூடாது. யாருக்கு எது கொடுத்தாலும் சரி, ஏழைக்கு இறக்கம் பாராட்டினாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, எது கொடுத்தாலும் நம்ம கையிலேருந்து எதாவது போச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? உற்சாகமாக கொடுக்கணும். சோர்வாக இருக்கக்கூடாது, அரை மனசாக இருக்கக்கூடாது, கொடுக்கலாமா வேணாமா நினைக்கக்கூடாது. கொடுத்தா கொடுத்துடணும். அப்போதான் அவள் தான் ஆண்டவர் கொடுக்க தான் சொல்லுவார். உற்சாகமாக கொடுக்க வேணும்னு தான் சொல்லுவார் ஆண்டவர். கொடுக்காதெல்லாம் சொல்ல மாட்டார். நன்மை செய்கிறாரு தேவன் என்ன செய்கிறாரு? சுற்றி திரிகிறாரு. ரெண்டாவது, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத பூமியில் கத்தோடைய கண்கள் என்ன செய்யுது? சுற்றி திரியுது, உலாவி வருது தான் கண்ணுடைய கண்கள். அப்போ அந்த கண்கள் எப்போதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் மேலே தான் கர்த்தர் நோக்கமாக இருப்பார். அதில் பிசாசு வந்து அவனுடைய பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருப்பான், எப்படியா மாற்றின போகிறாங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் எப்போதும் அவருடைய பிள்ளைகள் மேலே தான் நோக்கமாக இருப்பார். எப்படியாச்சும் அவங்க என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு சேர்க்கணுன்ட்டு பிரயாசம் அவருக்கு. அதனால் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். அதே போல் நம்மளும் நன்மை செய்கிறவர் தான் இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. உற்சாகமாக கொடுக்கணும். காணிக்கை கொடுத்தாலும் சரி, சபைக்கு கொடுத்தாலும் சரி, பாஸ்டருக்கு கொடுத்தாலும் சரி, ஏழைக்கு இறங்கினாலும் சரி. அதனால் நம்ம என்ன செய்யணும்? எது கொடுத்தாலும் உற்சாகமாக பணியோட பகிர்ந்து கொடுக்கணும். அது அவங்க பகிர்ந்து கொடுக்கணும். அப்போ என்ன, இறக்கப்பட்டு நம்ம என்ன செய்யணும்? எந்த காரியம் செய்யணும்? இறக்கமாக செய்யணும். இறக்கம் உள்ளவர்கள் அது பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? 2 நாளாக 17:9 கூட சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 12:8 செய்யணும், பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. 1 நாளாக 28:9 உற்சாகமாக என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாவற்றிலையும் உற்சாகமாக என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாவது, ஆவியில் உற்சாகமாக இருக்கணும். எதில்? ஆவியில். எப்போது நம்ம ஆவியில் என்ன செய்யணும்? உற்சாகமாக இருக்கணும். மாம்சத்தில் உற்சாகமாக இருக்க முடியாது. ஏன்னா மாம்சம் வந்து எப்போதும் துருத்துருன்னு தான் இருக்கும். ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லை, ஆனால் அழிஞ்சு போகிறது. ஆனால் ஆவி வந்து உற்சாகமாக இருக்கணும். எப்போதும் கர்த்தத்தில் வரங்களினால் அற்புதங்களால் ஆண்டவரை கேட்டு ஜபத்தினால் நிறைந்து ஆவியில் உற்சாகமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்? ஆவியில் உற்சாகமாக ஆவியை வந்து தாங்கணும். தாங்குகிற ஆவி, நம்மளுடைய ஆவி வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தாங்குறாரு. அது மட்டும் இல்லை, முதிர் வயதில் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நம்மளை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்றார். அப்போது முதிர் வயதில் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம கூட இருக்கிறாரு, தாங்கி ஏந்தி சுமந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்யணுமோ ஒப்பு கொடுக்கணும். உற்சாகமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும். ஒரு பில்டிங் கட்டவோ, ஒரு மிஷினரி ஊழியமோ, இல்லை சாதாரண மந்த்லி ஊழியமோ, தசம பாகமோ எது இருந்தாலும் நிறுத்தக்கூடாது. தசம பாகத்தை பகிர்ந்து எல்லா சபைக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. தனி ஒரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடாது. நம்ம போகிற சபைக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம எங்கே கம்யூனியன் எடுக்கிறோமோ அந்த சபையில் தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். தசம பாகம் கொடுக்கணும். அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு அது இது கிடையாது. ஒரு ஆண்டவர் காலத்தில் அதை கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட அது போகணும். 10ல் 1 பாகம் கர்த்தருடையது. அதுதான் சபைக்கு போகணும். சரியா? நம்ம என்ன செய்யணும்? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உற்சாகமாக நம்மளே நம்ம ஜீவ பலியில் நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கியமானது. ஏன்னா நம்மளை ஒப்பு கொடுக்க தான் சில ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. மற்றதெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க. பொருளெல்லாம் கூட கொடுத்துருவாங்க. நம்ம சரீரத்தை, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம இஷ்டம் செய்ய முடியாது போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? உலகத்துக்கு அடிமையாக விரும்ப மாட்டாங்க. உலகத்துக்கு தான் அடிமையாகணும் விரும்புவாங்க, தேவனுக்கு அடிமையாக விரும்ப மாட்டாங்க. அதனால் என்ன செய்யணும்? உற்சாகமாக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கருத்தில் அவர் வந்து யார்? மெய்ப்பர். அவர் யார்? மெய்ப்பர். மெய்ப்பருடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஆடுகள் வந்து தன் மெய்ப்பரின் சத்தத்தை அறிந்திருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் மெய்ப்பர் கூப்பிட்ட உடனே ஆடு என்ன செய்யும்? ஒரு சவுண்டு போட்ட உடனே அப்படியே பின்னாடியே ஓடும். எங்கே இருந்தாலும் மெய்ப்பரின் குரலுக்கு என்ன செய்யும்? ஆடுகள் சத்தத்தை கேட்டே ஓடும், பின் செல்லும். அவன் மெய்ப்பர் பின்னாடியே போகும். அவர் வாட்டுக்கு ஒரு கோல் வச்சுட்டு போயிட்டே இருப்பார். பின்னாடியே ஆடுகள். நம்ம தான் ஆடுகள். இயேசு கிறிஸ்து தான் யார்? மெய்ப்பர். நம்மளை ஆண்டவர் மேய்த்து கொண்டே போகிறார். உள்ளிடைகள் நம்மளை மேய்க்கிறார், தண்ணீர் இடைகள் நம்ம நடத்துகிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? பயப்படவே கூடாது. மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுது. ஏன்னா தேவரீ என்னோடு கூட இருக்கிறீன்னு சொல்கிறார் சங்கீதக்காரப்போ. நம்ம கூட எப்போவுமே ஆண்டவர் இருக்கிறாரு. எந்த நிலையிலையும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்மளை விட்டு பிரியறதே இல்லை. ஒரு நிமிஷம் கூட நம்மளை விட்டு ஆண்டவர்
பிரியவே மாட்டார். நம்ம மேலே ரொம்ப கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவோம். மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்றாரு இல்லையா. நீர் என்னை காண்கிற தேவன்னு ஆகார் சொன்னார். அதனால் நம்ம காண்கிற தேவன் ஒவ்வொரு நிமிஷம் நம்மள என்ன செய்யறாரு, கண்டுக்கிட்டே இருக்கிறார், கண்டு கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த காரியம் செய்தாலும் ஆண்டவருக்காக ஆத்துமாதாயம் பற்றினா கூட உற்சாகமாக தான் பண்ணணும். உற்சாகமாக அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். உற்சாகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். இது என் பிள்ளைய அந்த அழுகுறாளே, அழுகுறா, உற்சாகமாக கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, ஏழைக்கிறங்கிற கர்த்தருக்கு கடன் கொடுக்குறேன். ஏழை நம்ம என்ன செய்யணும், இறக்கம் பாராட்டணும். ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஏழைக்கே இறக்கம் பாராட்டணும். ஒரு வலது கை செய்து இடது கை திருப்பிடுது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், உற்சாகமாக தெரியாமல் கொடுக்கணும். நம்மளை யாருமே பெருமை பேசிக்கூடாது. நான் இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன், அதை செஞ்சேன், இதை செய்தேன். நம்ம என்ன செய்யணும், பெருமை படக்கூடாது. மேட்டி மீனில் கண் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு மேட்டி மீன் இருந்தால் நம்ம ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையில் ஒன்று கத்தை எதிர்த்து நிற்கிறார். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உற்சாகமாக கொடுக்கணும், உற்சாகமாக எல்லாமே செய்யணும். எது செய்தாலும் கர்த்தருடைய காரியத்துக்கு எதுவாக இருந்தாலும் உற்சாகமாக தான் இருக்கணும். சோம்பேறித்தனமெல்லாம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம அவங்க என்ன செய்தான், பலி கொடுத்தது கூட உற்சாகமாக தான் கொடுத்தான். அது மட்டும் இல்லை, எந்த காரியமும் வந்தாலும் சரி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றப்போ நம்ம கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு நாங்கள் இது கேட்குறேன்ப்பா, எனக்கு தாங்க, நான் உற்சாகமாக கொடுக்க எனக்கு கிருபை தாங்க. அது கொடுக்கறது கூட ஆண்டவர் தான் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அது அவருடைய சித்தம் தான். அவர் சாதாரணமாலாம் கிடையாதுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் சிநேகிதருக்கு, தாய் தகப்பனுக்கு எல்லாமா இருக்கிறார். எல்லாமா இருக்கிறார். நம்மளுக்கு உறவினர், அப்பா, தாய், தகப்பன், சகோதரர், உற்றார் உறவினர் எல்லாமே அவர் தான். நம்மளுக்கு அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரே சொல்கிறார், என்ன நன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் ஜாக்கிரதையுள்ளாய் நம்மளை காத்துக்கொள்ளணும். உற்சாகமாக ஆண்டவர்கிட்ட கொடுத்து ஒரு சபை கட்ட கூட கொடுக்குற காசுன்னா உற்சாகமாக கொடுக்கணும். ஐயோ மற்றவங்க கொடுக்குறாங்களே, நம்ம இது கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய காசு நம்ம 10ல் ஒரு பாகம் கத்தவேது, அதுதான் சந்தோஷமாக கொடுக்கணும். அழுதுமே கொடுக்கக்கூடாது. நம்மளுக்கு காரியம் இது என்ன காரியம், இதுலேருந்து நம்ம வெறிஞ்சு விலகிக்கிறோன்னா, தேவனுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, உற்சாகமாக சந்தோஷமாக நகைப்போட பிரியமாக நம்ம என்ன செய்யணும், அவர் மேலே இருக்கிற அதிகமான பிரியத்தினால நம்ம அந்த காரியத்தை கொடுக்கணும். சரிங்களா. நீங்கள் கூட அந்த மாதிரி செய்து பாருங்கள். ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுப்பாரு. உற்சாகமாக கொடுங்க. ஏழை கூட உற்சாகமாக கொடுங்க. ஒரு கோவிலுக்கு போகிறீங்களா, காணிக்கை போட்டு வெளியே வரும்போது பிச்சைக்காரங்க இருப்பாங்க, தாராளமாக கொடுங்க. அவங்களுக்கு தப்பே இல்லை. அந்த காலத்தில் ₹1 போடுவோம், ₹2 போடுவோம். இப்போல்லாம் 5, 10 பத்த மாட்டேங்குது. டீ காசே ₹10. அதனால் தாராளமாக கொடுங்க. அப்போ நீங்கள் ₹10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் ₹100 தருவார். இதுதான் ரகசியமே. நீங்கள் எவ்வளோ எந்த அளவின்படி அளக்குறீங்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் உற்சாகமாக கொடுங்க. கர்த்தரோட ஐக்கியமாக இருங்க. சோர்ந்து போகாமல் இருங்க. ஜபத்தோடு இருங்க. எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை அனுப்புங்க. இதுதான் முக்கியம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லேலியா.